வணக்கம் பிள்ளைகள். மீண்டும் ஒரு கல்வி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றும் நீரின் தரத்தை துணி வரைந்த 5வது அலகில் மிகுதி பகுதியை பார்க்க இருக்கிறோம். கடந்த வகுப்பில் நாங்கள் நீரின் தரமண்டா என்னன்றதையும் அந்த நீரின் தரத்தை தீர்மானிக்கிற பரமானங்களில் பௌதிக பரமானங்களை பற்றியும் படிச்சிருக்கிறோம். அதில் சில பௌதிக பரமானங்களுக்கு ஆய்வுகூட பரிசோதனைகளையும் செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த நீரின் தரத்தில் ரசாயன மற்றும் உயிரியல் பரமானங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதிலையும் சிலவற்றுக்கு நாங்கள் ஆய்வுகூட பரிசோதனைகளையும் பார்த்து கொண்டு போவோம். சரி, பாடத்துக்குள்ளே போவோம். முதலாவதாக பார்ப்போம் நீரின் ரசாயன இயல்புகள், கெமிக்கல் பாராமீட்டர்ஸ். இவை நீரின் தரத்தை தீர்மானிக்க, அதாவது நீரின் தரம் எப்படி என்று இந்த ரசாயன இயல்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்ல முடியும். இவற்றின் துணையுடன் ஏனைய இயல்புகள் பற்றியும் விளக்க முடியும். இப்போ இந்த ரசாயன இயல்புகளின் துணையை வச்சுக்கொண்டு, அதாவது ரசாயன இயல்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த ஏனைய இயல்புகள் என்ன மாதிரி இருக்கும் என்றும் சொல்லலாம். நுகர்வுக்கு நீர் சிறந்தது என்பதை தீர்மானிக்கலாம். நுகர்வுக்கு நீர் சிறந்தது என்பதை தீர்மானிக்கலாம். இப்போ இந்த குறிப்பிட்ட நீர் மாதிரி ஒன்று நுகர்வுக்கு பொருத்தமானதோ இல்லையோன்றதை நாங்கள் இந்த ரசாயன இயல்புகளை வச்சுக்கொண்டு தீர்மானிக்கலாம். நீரின் சுவை மனம் ஏற்படுவதிலும் இந்த ரசாயன இயல்புகள் பங்கெடுக்கும். இந்த ரசாயன இயல்புகளில் வர மாற்றங்கள் எங்களோட நீரின் சுவை மனத்திலையும் மாற்றங்களை ஏற்படுத்த போது ரசாயன இயல்புகள் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நாங்கள் ரசாயன இயல்புகளுக்குள்ள வருவோம். என்னென்ன ரசாயன இயல்புகள் இருக்குது, நாங்கள் இங்கே என்னென்ன படிக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். முதலாவது நீரின் pH. ரெண்டாவது ரசாயன இயல்பு கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு, அதாவது நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு, இந்த டிசால்வ் ஆக்சிஜன் என்று சொல்லுவோம், சுருக்கமாக DO என்று குறிப்பிடுவோம். மூன்றாவது இயல்பு உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இதை சுருக்கமாக நாங்கள் BOD என்று சொல்லுவோம். நாலாவது ரசாயன ஆக்சிஜன் கேள்வி, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இதை நாங்கள் சுருக்கமாக COD என்று சொல்லுவோம். அடுத்தது உவர்த்தன்மை, சலினிட்டி. அடுத்தது வெண்தன்மை அல்லது கடினத்தன்மை, ஹார்ட்னஸ். இவ்வளவு ரசாயன இயல்புகளை பற்றியும் நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற முதலாவது ரசாயன இயல்பு நீரின் pH. இப்போ சொல்லுங்க பிள்ளைகள், இப்போ நீரின் pHன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? நீரின் pH என்று சொல்கிறதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கிக் கொள்றீங்கள்? அதாவது நீரின் அமில காரத்தன்மை, அதாவது நீர் அமில இயல்பில் இருக்கோ கார இயல்பில் இருக்கோன்றது தான் நாங்கள் அந்த pH என்னதன் மூலம் வெளிக்கொணர போகிறோம். என்ன ரைட் பார்ப்போம். pH என்னண்டும் அது என்ன மாதிரி வரப்போகுதுன்றதையும் இனி பார்ப்போம். ரைட் பாருங்கோ. நீரில் உள்ள H+ அயன்கள்ன்ற சரிவு உங்களுக்கு தெரியும். நீரில் இருக்கிற H+ அயன்கள்ன்ற சரிவை தான் நாங்கள் இங்கே pH என்று காட்ட போகிறோம். இங்கே 25°C வெப்பநிலையில் நீரின் pH 7 இருந்ததுண்டா நாங்கள் அதை நடுநிலை என்று சொல்கிறோம். அதே மாதிரி அந்த 25°C வெப்பநிலையில் 7 விட அதிகரித்ததாக இருந்தால் நாங்கள் அந்த நீரை காரத்தன்மையான நீர் என்று சொல்கிறோம். அதே போல் 7 விட குறைவாக இருந்ததா நாங்கள் அதை அமிலத்தன்மையானது என்று சொல்ல போகிறோம். சரிதானே? இந்த படத்தில் பார்த்துக்கொள்ளுங்கோ. இது 25°C என்று கருதி கொண்டு 7 நடுநிலையாகவும் அதை விட குறைஞ்சது அமிலத்தன்மையாகவும் அதை விட அதிகரித்து கொண்டு போகிறது காரத்தன்மையாகவும் இருக்க போகுது. சரி, இந்த நீரில் pH என்று பார்க்குறோம். இந்த pHல எந்த ரேஞ்சுக்கு, அதாவது எந்த வீச்சுக்குள்ள இருந்தால் நாங்கள் பயன்படுத்தலாம், அமில இயல்புள்ள நீரை பயன்படுத்தலாமோ அல்லது கார இயல்புள்ள நீரை பயன்படுத்தலாமோ அல்ல இரண்டுமே இல்லை நாங்கள் நடுநிலையான நீரை தான் பயன்படுத்தணுமோன்னு பார்ப்போம். ஏறத்தாழ அந்த pH வீச்சு 6.5 தொடக்கம் 8.5 வரையாக இருக்கிற போது அது மனித பயன்பாட்டுக்கு உகந்தது. அடுத்ததாக பார்ப்போம். இந்த நீரின் pH மாறுபடுது, அதாவது அமில இயல்பு வருது, கார இயல்பு வருது, நடுநிலையாக இருக்குது என்றெல்லாம் பார்த்துறோம். அந்த pH மாறுபடுறதுக்கு என்ன காரணங்கள் என்று பார்க்க போகிறோம். முதலாவது நீரேந்து பரப்பில் உள்ள தாவர வர்க்கங்கள், அதாவது அந்த குறிப்பிட்ட நீர்நிலையை அண்டி இருக்கிற அல்ல அந்த நீரேந்து பரப்பில் இருக்கிற தாவர வர்க்கங்கள், அந்த தாவர வர்க்கங்கள் மாறுபட இந்த நீரின் pHம் மாறுபட்டு கொண்டு போகும். ரெண்டாவது காரணம் பாறை வகைகள், அதாவது அந்த குறிப்பிட்ட நீர்நிலை அல்ல அந்த நீர் முதல்
எந்த பாறைகளை அண்டி இருக்குது என்றதுலேயும் இந்த pH வந்து மாறுபடலாம். உதாரணமாக சொல்ல போனோம்னா குறிப்பிட்ட ஒரு நீர்நிலை வந்து சுண்ணாம்பு பாறைகளை அண்டி இருக்கிறதா இருந்தால் அந்த நீர் வந்து கொஞ்சம் கார இயல்பாக இருக்கும். மூன்றாவது காடுகளை அண்டி இருத்தல். இப்போ காடுகளை அண்டி குறிப்பிட்ட நீர் முதல் இருக்குதுன்னு வைப்போம். காடுகளை அண்டி இருக்கிறப்ப அங்கே ஹியூமிக் அமிலம் அதிகமாக உருவாகிற காரணத்தால் அந்த நீர் வந்து கொஞ்சம் அமில இயல்புடையதாக இருக்கும். அடுத்தது வந்து தொழிற்சாலை கழிவுகள் சேர்தல். தொழிற்சாலை கழிவுகள்னா இப்போ எங்களுக்கு வந்து தொழிற்சாலையில் வந்து அமில இயல்புள்ள கழிவுகள் வரலாம், கார இயல்பான கழிவுகள் வரலாம். அது ஒவ்வொரு தொழிற்சாலைகளை பொறுத்தும் வேறுபடும். அப்போ என்ன விதமான கழிவுகள் வந்து அந்த நீர்நிலையை அடையுது என்றதை வச்சு கொண்டும் இந்த pH வந்து மாறுபட போகுது. ரைட், இப்போ பார்ப்போம் இந்த pH வந்து நாங்கள் என்ன மாதிரி அளக்கலாம். இப்போ ஆய்வுக்கூடத்தில் எங்களோட ஆய்வுக்கூடத்தில் வந்து என்னென்ன முறைகளில் இந்த pH அளக்கலாம்னு பார்ப்போம். முதலாவது வந்து pH தாள். உங்களுக்கு தெரியும் pH தாள்ண்டா லிட்மஸ் பேப்பர்ண்டு பார்த்துருப்பீங்கள். அதை வந்து நாங்கள் எங்களோட நீர் மாதிரியில் அந்த பேப்பரை நினச்சி அந்த கலரை வந்து பார்த்து அது அமில இயல்பு இருக்கோ அல்லது கார இயல்பாக இருக்கோன்னு சொல்லி கொள்ளுவோம். ரெண்டாவது வந்து pH மானி. நீங்கள் ஆய்வுக்கூடங்களில் இதை பார்த்துருப்பீங்க. இந்த pH மானியை பல்வேறு விதமான pH மானி இருக்கும். பொக்க டிஜிட்டல் pH மானி பலவேறுபட்ட pH மானிகள் இருக்கும். இந்த pH மானியாலே நாங்கள் வந்து நேரடியாக வாசிப்பு எடுத்துக்கொள்வோம். அடுத்தது வந்து BDH காட்டி. இந்த 3 முறைகளாலையும் வந்து நாங்கள் எங்களோட நீரின் pH-ஐ வந்து அளவிட்டு கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இப்போ எங்களோட ஆய்வுக்கூட பரிசோதனையில் என்ன மாதிரி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஒரு நீரிண்ட, அதாவது சேகரித்து வச்சிருக்கிற ஒரு நீரிண்ட pH பெருமானத்தை துணியலாம் என்ற ஆய்வுக்கூட பரிசோதனை உண்ட பார்க்க போகிறோம். ஆய்வுக்கூட பரிசோதனைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணி கொள்ளணும். என்னென்னா இதில் நாங்கள் பார்ப்போம், இந்த pH மாற்றம் இருப்பின் நீரில் மாசாக்கிகள் காணப்படலாம். இப்போ ஒரு நீர்நிலையின pH வந்து மாறுதா இருந்தால் அதில் வந்து ஏதோ ஒரு மாசாக்கி சேர்ந்துருக்குன்னு நீங்கள் முடிவு செய்யலாம். ஆனால் சில நீர்முதல்கள் வந்து இயற்கையிலேயே அமிலமாக அல்லது காரமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அந்த ஒரு நீர்நிலைன்ற pH-ஐ வந்து தீர்மானிக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. நீர்நிலைகள் அண்டி அந்த காடுகள் இருக்கிறது, அல்லது தொழிற்சாலை கழிவுகள் சேர்றது, அல்லது அதில் இருக்கிற பாறை வகைகள், அந்த தாவரங்கள், இந்த வர்க்கங்கள், அதுகள் எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ அது வந்து இயற்கையாகவே அமிலமாக இருக்கும் அல்லது காரமாக இருக்கும். எனவே ஆனால் அதை வச்சு கொண்டு இந்த pH-ல மாற்றம் இருக்குது, அதாவது அமிலத்தன்மையாக இருக்குது, காரத்தன்மையாக இருக்குன்றதை வச்சு கொண்டு நாங்கள் என்ன சொல்லலாது, இந்த நீரில் வந்து மாசாகி இருக்குன்னு சொல்லலாது. இயற்கையாகவே அமிலத்தன்மையுடையதாகவும் காரத்தன்மையுடையதாகவும் நீர்முதல்கள் இருக்குது. அடுத்தது இந்த pH வந்து ஏனைய இயல்புகளிலும் செல்வாக்கு செலுத்தும். இப்போ இந்த pH வந்து ஏனைய அந்த தரத்தை தீர்மானிக்கிற மற்ற இயல்புகளையும் வந்து செல்வாக்கு செலுத்த போகுது. என்னென்னு பார்ப்போம். உதாரணமாக இந்த pH வந்து குறையக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட ஒரு நீர்நிலைன்ற pH குறைஞ்சு கொண்டு போயக்குள்ள அங்கே இருக்கிற பார உலோக அயன்களின் கரைதிறன் அதிகரிக்கும். அப்படி கரைதிறன் அதிகரிச்சதுன்னா என்ன நடக்கும், குறித்த நீர்நிலையில் வந்து அதிகளவான பார உலோக அயன்களின் கிடைப்புத்தன்மை அதிகரிக்கும். இது வந்து அங்கே நீரில் வாழ்கிற அங்கிகளுக்கு நச்சுத்தன்மையாக அமைய போகுது. இது வந்து எங்களுக்கு ஒரு பிரதிகூலமான இயல்பு. இப்போ நாங்கள் நீரின் pH பெருமானத்தை துணிகிற பரிசோதனை பார்க்க போகிறோம். இந்த பரிசோதனையில் வந்து எங்களுக்கு pH மானி, அந்த நீர் மாதிரிகள், அதில் 2 உப மாதிரி, முகவைகள், ஒட்டும் தாள், காய்ச்சி வடித்த நீர், மற்றது தாங்கல் கரைசல்கள் தேவைப்படும். இப்போ நாங்கள் முதலாவது எங்களுக்கு தரப்பட நீர் மாதிரிகளை அவதானித்து கொள்ளுங்கோ. முதலாவதாக என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் இங்கே பயன்படுத்துகிற pH மீட்டர் வந்து பொக்க டிஜிட்டல் pH மீட்டர் தான் நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம். அந்த pH மீட்டர்னு மின்வாய் பகுதியை காய்ச்சி வடித்த நீரால் கழுவுறோம். சில தடவைகள் காய்ச்சி வடித்த நீரால் கழுவினதன் பிறகு எந்த நீர் மாதிரியின் pH எடுக்க போகிறோமோ அந்த நீர் மாதிரியாலையும் அந்த மின்வாய் பகுதியை கழுவுறோம். அதற்கு பிறகு அந்த நீர் மாதிரியில்
மின்வாய் பகுதி சரியான முறையில் அமலும் வகையில் அந்த பிஹெச்சின் பெருமானத்தை துணிகிறான். இதை நீங்கள் கவனிக்க வேணும். அந்த பிஹெச்சின் மின்வாய் பகுதி வந்து இந்த முகவேந்த கீழ்ப்பக்கத்தில் வந்து தொடுற மாதிரி வைக்கக்கூடாது. இதில் உங்களோட பிஹெச்சை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இந்த பிஹெச் பெருமானத்தை வந்து உங்களோட நோட் புக்கில் குறித்து கொள்ளுங்க. இது ஒரு நீர் மாதிரி. இப்போ உடனே வந்து நாங்கள் அடுத்த நீர் மாதிரிகளில் வச்சு நாங்கள் பிஹெச் பெருமானத்தை பார்க்கறதில்லை. ஒவ்வொரு மாதிரியின் பெருமானத்தை எடுத்தது பிறகும் காய்ச்சிவடித்த நீரால் கழுவி அடுத்ததாக என்ன மாதிரி எடுக்க போகிறோமோ அந்த மாதிரியாலையும் கழுவி தான் நாங்கள் பிஹெச் பெருமானத்தை துணிய போகிறோம். இவ்வாறு 3 மாதிரிகளில் இருந்தும், அதாவது ஒரு மாதிரி மற்ற 2 உப மாதிரிகள்லையும் பிஹெச் பெருமானத்தை துணிகிறோம். அந்த பிஹெச் பெருமானத்தை நோட் பண்ணிக்கொள்கிறோம். அது இந்த சராசரி பெருமானத்தை எடுக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பிஹெச் பாணியை பாவிச்ச பிறகு காய்ச்சி வடித்த நீரால் நன்கு கழுவி ஒட்டும் தாளால் ஒட்டி அந்த பிஹெச் மானின்ற மின்வாய் பகுதி நன்கு உலர்ந்த பிறகுதான் நாங்கள் அதை ஆய்வுக்கூடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேணும். ரைட், இப்போ பிஹெச்சை பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ரசாயன இயல்பு நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன், டிசால்வ் ஆக்சிஜன். ரைட், அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் என்னன்னு உங்களால் சொல்ல இயலுமோ? எங்கேயாவது நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? பார்ப்போம். இப்போ வளிமண்டலத்தில் இருக்கிற அநேகமான வாயுக்கள் நீரில் கரைய போகுது. அதில் பிரதானமானது வந்து ஆக்சிஜனாக இருக்க போகுது. இந்த நீரில் கரைந்த நிலையில் உள்ள ஆக்சிஜன் ஆனது அங்கிகளின் சுவாசத்திற்கு பயன்படும். இந்த நீரில் கரைஞ்ச நிலையில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் தான் அந்த அங்கே இருக்க நீர்வாழ் அங்கிகள் இந்த சுவாசத்துக்கு பயன்பட போகுது. சரி, அப்படி எங்களுக்கு நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் எங்கே இருந்து நீருக்கு வருது நீங்கள் சொல்லுவீங்களோ? ஒன்று வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளிமண்டலத்தில் இருந்து வரலாம். வளிமண்டல வழி வந்து கரைகிறதால நீரில் ஆக்சிஜன் கிடைக்கலாம். 2வது வந்து ஒளித்தொகுப்பு. எங்கே நடக்குது ஒளித்தொகுப்பு? நீர்வாழ் தாவரங்கள் இருக்குதானே நீரில், அந்த நீர்வாழ் தாவரங்களோட ஒளித்தொகுப்பாலையும் இந்த ஆக்சிஜன் வெளிவிடப்படுது. அதுவும் நீரில் கரைஞ்சிருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போ தெரியும், நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் வந்து 2 வழிகளில் தான் அந்த நீருக்கு கிடைக்குது. ஒன்று வந்து வளிமண்டல வழி, 2வது வந்து ஒளித்தொகுப்பு. சரிதானே? இப்போ பார்ப்போம். இந்த நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் வந்து குறைவடைகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்கள் எப்படி ஏற்படுகிறது, அல்லது அந்த நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் வந்து குறைவடைகிறதுக்குரிய காரணங்களை பார்ப்போம். முதலாவது வந்து வெப்பநிலை அதிகரிப்பு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நாங்கள் அங்கே பௌதிக இயல்புகளை பற்றி பார்க்கல வெப்பநிலையை பற்றி படிச்சிருந்த நாங்கள் அந்த வெப்பநிலையில் வந்து வெப்பநிலை அதிகரிக்கல எங்களுக்கு என்னென்ன நடக்குமென்று படித்த நாங்கள். அதில் இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் போது டிஓ குறைவடையும், அதாவது நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் குறைவடையும் என்று படிச்சிருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியில். அப்போ இந்த வெப்பநிலை அதிகரிப்பாலையும் டிஓ, அதாவது எங்கட கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறைவடைய போகுது. 2வது வந்து சேதன பொருட்களின் பிரிகை. அது என்ன சேதன பொருட்களின் பிரிகை? உங்களுக்கு தெரியும், நீரில் சேதன பொருட்கள் இருக்கும். அது வந்து நீரில் இருக்கிற மாசுக்களை பொறுத்து மாறுபட போது அளவு. இந்த சேதன பொருட்களை பிரிகடைய செய்கிறாங்கள நுண்ணங்கிகள். இந்த நுண்ணங்கிகள் வந்து சேதன பொருட்களை பிரிகடைய செய்யறதுக்கு ஆக்சிஜனை பயன்படுத்த போயினோம். அப்போ சேதன பொருட்களின் பிரிகை கூட கூட நுண்ணங்கிகள் பயன்படுத்த போகிற ஆக்சிஜன் அளவும் கூடும். ஆகவே அங்கே இருக்கிற, அதாவது நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைவடைய போகுது. சேதன பொருட்களின் பிரிகை அதிகரிக்க அதிகரிக்க நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவும் குறைவடைய போகுது. 3வது வந்து அசேதன அயன்களின் ஆக்சியேற்றம். நீரில் வந்து பல்வேறு விதமான அசேதன அயன்கள் காணப்படலாம். அவையின் ஆக்சியேற்றத்துக்கும் அங்கே இருக்கிற ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுறபடியாக நீரில் கரைந்திருக்கிற ஆக்சிஜன் அளவு குறையும். அடுத்தது அலுமினியம் அயன், இரும்பு, நாகம். இந்த அயன்கள், இந்த உலோக அயன்களின் ஆக்சியேற்றமாம். இது என்ன நடக்குது? இது என்ன எங்களோட நீர்முதலுக்கு வருது? இந்த அயன்கள் எல்லாம்
கழிவு நீர், அதாவது கைத்தொழில் கழிவுகளுக்குள்ளால இந்த அயன்கள் எல்லாம் வந்து எங்கட நீர் முதலை அடையுது. இந்த உலோக அயன்களோட ஒக்சிஜேற்றத்தின் போதும் அதிக அளவிலான ஆக்சிஜன் தேவைப்படுறபடியாக எங்களுக்கு நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைவடையுது. சரி, இப்போ நீரில் ஆக்சிஜன் அளவு குறைவடைகிறதுக்குரிய ரீசன் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆக்சிஜன் அளவு குறைவடைஞ்சா எங்களுக்கு ஏதாவது தீமையா? சாதாரணமாக நீங்கள் இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் அளவு குறைவடைஞ்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரியான பிரச்சனை தான் இந்த நீர்லையும் வரும். என்ன, அங்கே இருக்கிற அங்கிகளுக்கு வந்து சுவாசிக்க கஷ்டமாக இருக்க போது ஆக்சிஜன் அளவு குறைவடைஞ்சு கொண்டு போகல. அந்த ஆக்சிஜன் அளவு வந்து 2 mg/L விட குறைவாக இருந்தால் அது வந்து நீர்வாழ் அங்கிகளுக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவு விபரீதமாக அமைய போகுது. ஆகவே நாங்கள் குறித்தொரு நீர்நிலை என்ற கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு, அதாவது டிசால்வ் ஆக்சிஜன் அளவை வந்து 2 mg/L விட குறையாமல் பார்த்து கொள்ள வேணும். அடுத்தது வந்து இந்த டிஓவை துணிகிறது, அதாவது டிசால்வ் ஆக்சிஜனை நாங்கள் என்ன மாதிரி துணிய போகிறோம், என்னென்ன முறைகள் இருக்குதுன்றதை பார்ப்போம். அதில் வந்து 3 முறைகளில் துணியெல்லாம். ஒன்று வந்து ஏசைட் விங்லர் நியமிப்பு முறை, 2வது டிஓ மானி முறை, 3வது களக்கருவி தொகுதி முறை. இந்த 3 முறைகளை பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம். ஏசைட் விங்லர் மெத்தட் இங்கே வந்து என்ன செய்கிறோம்னா, இது ஒரு நியமிப்பு முறையில் தான் இந்த கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை துணிய போகிறோம். நீர் மாதிரியில் உள்ள ஆக்சிஜனை மெங்கனீஸ் சல்ஃபேட்டுடன் இடைத்தாக்கம் அடைய விடப்பட்டு நியமிப்பு மூலம் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை அளவீடு செய்ய போகிறோம். 2வது டிஓ ப்ரோப் அண்ட் மீட்டர் மெத்தட், டிஓ ப்ரோப் மற்றும் மானி முறை. இதில் நீங்கள் உங்களோட ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற டிஓ மானி இந்த கருத்தில் எடுங்கோ, அதில் வந்து ஒரு ப்ரோப் ஒன்று இருக்கும். அந்த ப்ரோபை வந்து நாங்கள் நீர் மாதிரிகளை வச்சு நேரடியாக அந்த மானியில் இருக்கிற வாசிப்பை அறிஞ்சு கொள்ளுவோம். நீர் மாதிரியுடன் ப்ரோப் இடப்பட்டு மானியில் அளவு திட்டம் மூலம் நேரடியாக டிஓ துணியப்படும். இங்கே வந்து நேரடியாகவே டிஓ துணியப்படுது. 3வது களக்கருவி தொகுதி முறை, அதாவது ஃபீல்ட் கிட் மெத்தட். இது வந்து மேற்குறிப்பிட்ட முறைகளை இலகுவாகவும் எளிமையாகவும் களத்தில் மேற்கொள்ளுமாறு சகல உபகரணங்களையும் பதார்த்தங்களையும் கொண்டது. மேலே குறிப்பிட்ட அந்த 2 முறையிலையும் இருக்கிறத வந்து ஈஸியாகவும் எளிமையாகவும் செய்கிறதுக்கு, அதாவது களத்தில் கொண்டு போய் செய்கிறதுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவையோ, என்னென்ன பதார்த்தங்கள் தேவையோ அவ்வளவு வந்து இந்த ஃபீல்ட் கிட் மெத்தடில் இருக்குது. இதை வந்து நாங்கள் களத்தில் போய் அங்கே இருக்கிற டிஓன்ற அளவை துணிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறோம் 3வது ரசாயன இயல்பு, உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அப்படி என்னன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், நீரில் சேதன பதார்த்தங்கள் இருக்குது. அந்த சேதன பதார்த்தங்களை வந்து நுண்ணங்கிகள் பிரிகடைய செய்யுது. அப்படி நுண்ணங்கிகள் அந்த சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்ய வேண்டுமா இருந்தால் அவற்றுக்கு ஆக்சிஜன் தேவை. அப்போ அந்த சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு நாங்கள் சிம்பிளாக சொல்லலாம். என்னத்த, உயிரியல் ஆக்சிஜன் கேள்வியை இப்படி சிம்பிளாக சொல்லலாம். ரைட், இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி நாங்கள் வரவிலக்கணப்படுத்தினோம்னு பார்ப்போம். நீரில் உள்ள சேதன பொருட்கள் நுண்ணங்கிகளால் பிரிகையடையும். இதற்கான ஆக்சிஜன் நீரில் இருந்தே பெறப்படும். இப்போ நீரில் இருக்கிற சேதன பொருட்களை நுண்ணங்கிகள் பிரிகடை செய்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து நீர்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ரைட், அலகு கனவளவு நீரில் உள்ள சேதன பதார்த்தங்கள் நுண்ணங்கிகளால் பிரிகையடைய செய்வதற்கு தேவையான ஆக்சிஜனின் அளவு. அதாவது என்ன சொல்லியிருக்கீங்கடா, ஓரளவு கனவளவு நீர் எடுங்கோ, ஓரளவு கனவளவு நீரில் இருக்கிற சேதன பதார்த்தங்களை அங்கே இருக்கிற நுண்ணங்கிகளால் பிரிகையடைய செய்கிறதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை என்றதுதான் இந்த பிஓடி. சரிதானே, உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அதாவது ஓரளவு கனவளவு நீரில் இருக்கிற சேதன பதார்த்தங்களை நுண்ணங்கிகள் பிரிகையடைய செய்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு. ரைட், அடுத்ததாக பார்ப்போம். இப்போ இந்த நீரில் இருக்கிற சேதன பதார்த்தங்களை தான் இந்த நுண்ணங்கிகள் பயன்படுத்துதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ வந்து இந்த பிஓடியை வந்து நம்மளோட சேதன மாசுக்களின் அளவு பற்றின ஒரு அளவீடாயும் சொல்லலாமே. இந்த பிஓடி அதிகரிக்குதுண்டா அங்கே இருக்கிற சேதன மாசுக்கள் அதிகமாக இருக்குது, அதனால தான் நுண்ணங்கிகளில் தொழிற்பாடு அதிகரிக்குது, அதால எங்களுக்கு பிஓடி கூடுது. என்ன, அப்போ நாங்கள் இதை வந்து ஒரு சேதன மாசுக்களின் அளவு பற்றி அளவீடாகவும் குறிப்பிடலாம்.
பிஓடி அதிகரிப்பின் சேதன மாசு அதிகம் உள்ளது என கூறலாம். இது ஒரு வெளிப்பட உண்மை. என்ன உங்களுக்கு விளங்கும்? பிஓடி கூடவா இருந்தா அங்க சேதன மாசுகள் மிக அதிக அளவில் இருக்கு. அடுத்தது பிஓடி அதிகரிப்பின் டிஓ குறைவடையும். இது என்ன தொடர்பு? பிஓடி அதிகரிப்பின் டிஓ குறைவடையும். இப்போ பிஓடி அதிகரிக்குதுன்னா அங்கே இருக்கிற நுண்ணங்கிகளால் சேதன பதார்த்தங்களை பிரிகடையத்துக்கு செய்ய தேவையான ஆக்சிஜன் அளவு குறைவடையுது. ஏண்டா அதிகமான அளவுக்கு பிரிக நடக்குது. அப்போ நுண்ணங்கிகள் அதிக அளவான ஆக்சிஜனை பயன்படுத்தினோம். அப்படி என்ன அந்த நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. எனக்கு அங்கே இருக்கிற ஆக்சிஜனை அதிக அளவில் நுண்ணங்கிகள் பயன்படுத்த தொடங்கினேன். இப்போ உங்களுக்கு இந்த கூற்று விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். பிஓடி அதிகரிப்பின் டிஓ குறைவடையும். ரைட். இப்போ நாங்கள் இந்த பிஓடியை என்ன மாதிரி துணியை போகிறோம்னு பார்ப்போம். இது எங்களோட ஆய்வுக்கூட பரிசோதனையில் உள்ளடக்கையில் சாதாரணமாக என்ன மாதிரி துணியை போகிறோம்ன்றதை ஒரு சுருக்கமாக பார்க்க போகிறோம். குறித்த ஒரு நீர்நிலைக்கு போகிறோம். அங்கே போய் நாங்கள் என்ன செய்கிறோம்? டிஓவை அளவிடுவோம். முதலாவதாக குறித்த நீர் மாதிரியின் டிஓவை அளவிடுறோம். அதற்கு பிறகு என்ன செய்கிறோம்? பிஓடி பாத்திரத்தில் இட்டு வழியால் நிரம்பலாக்கி 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை 8 நாட்கள் இருளில் வைக்கிறோம். என்ன செய்கிறோம்? குறிப்பிட்ட ஒரு நீர்நிலைக்கு போய் அங்கே டிஓவை அளந்த பிறகு பிஓடி துணிகிற பாத்திரத்தில் அந்த நீரை விட்டு நல்லா வழியால் நிரம்பலாக்கிட்டு 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் நாங்கள் இருளில் ஒரு 8 நாட்கள் வைக்கிறோம். அதுக்கு பிறகு மீண்டும் இந்த டிஓவை அளவிடுறோம். என்ன நடந்திருக்கும்? இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அங்கே இருக்கிற சேதன பதார்த்தங்கள் நுண்ணங்கிகளால் பிரிகடைய செய்யப்பட்டிருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே பிறகு நாங்கள் இந்த டிஓவை துணியேக்கில்ல எங்களுக்கு இருக்கிற அந்த பெருமானம் குறைவாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஆரம்ப பெருமானத்தில் இருந்து இப்போ நாங்கள் எடுத்த பெருமானத்தை கழிக்கல எங்களுக்கு அந்த தேவையான பிஓடின்ற அளவு கிடைக்கும். ரைட். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற ரசாயன பெருமானம் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ரைட். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பார்த்துட்டோம். இப்போ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா என்ன? இந்த பெயரை வச்சுக்கொண்டு உங்களால் எதுவும் கூற முடியுமா? ரசாயன ஆக்சிஜன் கேள்வி என்றால் என்னன்னு சொல்ல முடியுமா? ஓகே, பாப்போம். வன்மையான ஒட்சியேட்டிகளை பயன்படுத்தி நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவு. இங்கேயும் அதே தான் செய்ய போகிறோம். என்ன? சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்ய போகிறோம். ஆனால் இங்கே வன்மையான ஒட்சியேட்டிகளை பயன்படுத்துகிறோம். சரிதானே? அங்கே என்ன செய்து நாங்கள் பிஓடியில் நுண்ணங்கிகளை பயன்படுத்தினாங்கள். இங்கே வன்மையான ஒட்சியேட்டிகளை பயன்படுத்துகிறோம். அதாவது வன்மையான ஒட்சியேட்டிகளை பயன்படுத்தி நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்வதற்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை என்றா அதைத்தான் நாங்கள் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி அல்லது சிஓடி என்று சொல்ல போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த பிஓடிக்கும் சிஓடிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். சொல்ல இல்லமோ? பிஓடிக்கும் சிஓடிக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை சொல்லுவீங்களோ? ரைட். என்னன்னு பார்ப்போம். இந்த பிஓடி என்றது அங்கே உயிரங்கிகளால் பிரிகையாக்கம் நடக்குது. அதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை என்று கருதி கொள்கிறோம். சிஓடி நாங்களாக வலிமையான ஆக்சிஜேட்டிகளை பயன்படுத்தி அங்கே இருக்கிற சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்கிறோம். அதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை என்று கருதி கொள்கிறோம். இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பிரதான வேறுபாடாக இருக்க போகுது. சரி. இப்போ அடுத்ததான் நாங்கள் இந்த சிஓடி துணிகிறது என்ன மாதிரி என்று பார்க்க போகிறோம். ஆய்வுக்கூட பரிசோதனைகள் இல்லை. சாதாரணமாக மிகச் சுருக்கமாக என்ன மாதிரி இந்த பரிசோதனை செய்கிறதுன்றதை மட்டும் பார்ப்போம். அந்த நீர் மாதிரிக்கு மிகையான K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் இடப்பட்டு ஒக்சியேற்றம் நிகழ அனுமதிக்கப்படும். பின்பு எஞ்சிய பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் அளவு கண்டறியப்படும். எனவே தாக்கத்துக்கு செலவான ஆக்சிஜன் அளவை அறியலாம். என்ன செய்கிற? முதல் ஒரு நீர்நிலையில் இருக்கிற நீர் மாதிரி எடுக்கிறோம். அதுக்கு மிகையான அளவுக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட்டை விடுறோம். அதுக்குள்ள தாக்கம் நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம். அதுக்கு பிறகு எவ்வளவு கொஞ்சம் மிகைய விட்ட K2Cr2O7 இல்லை கொஞ்சம் மெஞ்சி இருக்க போது. அப்போ எஞ்சி இருக்கிற இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் அளவை கண்டறிகிறோம். அப்போ என்ன? நாங்கள் ஆரம்பத்தில் விட்டதுல இருந்து இப்போ எஞ்சி இருக்கிறதுல கண்டுட்டோம். ஆகவே எங்களுக்கு தாக்கத்துக்கு
எவ்வளவு பயன்பட்டிருக்கு. எனவே அந்த தாக்கத்துக்கு செலவான ஆக்சிஜன் அளவை கண்டறியலாம். சரிதானே? அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிற அந்த ரசாயன இயல்பு உவர்த்தன்மை. ரைட், உவர்த்தன்மை என்றால் என்ன? நீரில் கரைஞ்சிருக்கிற உப்புக்கள் அளவு, அதாவது எவ்வளவு விதமான உப்புக்கள் நீரில் கரைஞ்சிருக்கு என்றதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த உவர்த்தன்மையை பற்றி சொல்ல போகிறோம். அந்த கரைஞ்சிருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை வகைப்படுத்தலாம். ஒன்று உவர்நீர், 2 சவர்நீர், 3 நன்னீர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உவர்நீர், சவர்நீர் ரெண்டும் அல்லது நன்னீர் ரெண்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நாங்கள் வகைப்படுத்துறது எப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட நீரில் எவ்வளவுக்கு எவ்வளவு உப்புக்கள் கரைஞ்சிருக்கு என்றதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த வகைப்படுத்தலை சொல்கிறோம். இப்போ இந்த உவர்த்தன்மை, அதாவது இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஒரு மாதிரி ஒன்று நீர் மாதிரி ஒன்று எடுத்துட்டீங்கள். அது நீங்கள் ஏதாவது நீர் வளர்ப்பு செய்ய போகிறீங்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தேவைக்கு நீர் பாசனத்துக்கு செய்ய போகிறீங்களோ அப்போ அங்கே உவர்த்தன்மையை செக் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு வந்துட்டுது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆய்வுக்கூடத்தில் உவர்த்தன்மையை பரிசோதித்து பார்க்க போகிறீங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஆய்வுக்கூடத்தில் என்ன மாதிரி இந்த உவர்த்தன்மையை நாங்கள் பரிசோதிக்கலாம் என்றதை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நீரின் உவர்த்தன்மையை துணியிற பரிசோதனை பார்க்க போகிறோம். இந்த பரிசோதனையில் எங்களுக்கு நீரின் உவர்த்தன்மை மானியை சரியாக கையாள தெரியணும். உவர்த்தன்மை மானியை பயன்படுத்தி நீர் மாதிரியில் உவர்த்தன்மையை துணிஞ்சு ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்க வேணும். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் நீரின் உவர்த்தன்மை மானி, செலினிட்டி ரெஃப்ராக்டோமீட்டர், இது காய்ச்சி வடித்த நீர், இது நீர் மாதிரி, எந்த நீர் மாதிரியை நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் அந்த நீர் மாதிரி, இது துளிப்பான். இவற்றை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ உவர்த்தன்மையை துணிய போகிறோம். முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த செலினிட்டி ரெஃப்ராக்டோமீட்டரின் அரியத்தின் மேலே இருக்கிற அந்த மூடியை உயர்த்துகிறோம். உயர்த்தி இந்த துளிப்பானால் ஒரு துளி காய்ச்சி வடித்த நீரை அரியத்துக்கு மேலே இட்டு மூடியால் மூட போகிறோம். அந்த மூடியால் மூடிட்டு அவதானிக்க போகிறோம். அங்கே அந்த 2 விதமான நிறம் தென்பட போது. ஒன்று ஒரு மென்னில நிறமாகவும் மற்றது வெண்ணிறமாகவும் தென்படும். அந்த இடத்தை ஒரு பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பிரிக்கிற இடத்துல இருக்கிற வாசிப்பை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது எங்களுக்கு சைவர் என்று அமையும் காய்ச்சி வடித்த நீராக இருக்கிறபடியா. இப்போ நாங்கள் அந்த இதை ரெஃப்ராக்டோமீட்டர் வடிவாக சுத்தம் செய்த பிறகு எங்களோட நீர் மாதிரியில் ஒரு துளியை வச்சு பார்க்க போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் எங்களோட கற்புலனாகிற இடத்துல வச்சு பார்க்கல அந்த 2, அதாவது லைட் ப்ளூ கலரும் அந்த வெண்ணிறமும் பிரிக்கிற அந்த கோட்டில் எங்களோட வாசிப்பு எடுக்க போகிறோம். அதுதான் எங்களோட உவர்த்தன்மையின் அளவாக இருக்க போகுது. ரைட், இறுதியாக நாங்கள் பார்க்க போகிற ரசாயன இயல்பு நீரின் வெண்தன்மை அல்லது கடினத்தன்மை, ஹார்ட்னஸ். ரைட், இப்போ பாருங்கோ, நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற நீரை குடித்து பார்த்துருப்பீங்க. எல்லாட்டிக்கு வேறு எங்கேயோ இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல இருக்கிற நீரை குடித்து பார்த்துருப்பீங்க. அதில் உங்களோட நாவில் உணரப்படுற சுவை சில வேளை உங்களுக்கு பிடிக்காததா அல்லது விரும்பத்தகாததாக இருக்கும். அதே நேரம் அந்த இடத்துல நீங்கள் உங்களோட உடைகளை கழுவி இருப்பீங்கள். அங்கே நீங்கள் குறித்த ஒரு இடத்துக்கு போய் அங்கே இந்த சோப்பை போட்டு கழுவி கொண்டு கேட்க சோப் நுரைக்காது. அந்த சோப் ஒரு தொங்கல் நிலையிலேயே இருக்கும். அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்களே சொல்லியிருப்பீங்க, இது என்னப்பா வெண்தன்மையான நீராக கிடக்க, இல்லை வெந்நீராக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த வெண்தன்மை அல்லது கடினத்தன்மை என்றா என்னன்னு விளங்கி இருக்கும். சரிதானே? இப்படியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கும். இப்போ நாங்கள் இந்த வெண்தன்மை அல்லது கடினத்தன்மை என்றா என்னன்னு பார்ப்போம். ரைட், நீரின் வெண்தன்மைக்கு காரணமாக அமைவது கல்சியம், மெக்னீசியம் அயன்கள். இந்த வெண்தன்மைக்கு காரணமாக இருக்கிற 2 அயன்கள் கல்சியமும் மெக்னீசியம் அயன்களும். எனவே இந்த வெண்தன்மையை நாங்கள் கல்சியம், மெக்னீசியம் அயன்கள் இந்த செறிவாகவும் இதை சொல்லலாம். இப்போ இந்த 2ம் தான் காரணமாக இருக்குது. அப்போ நாங்கள் வெண்தன்மையை இந்த 2 அயன்களையும் செறிவாகவும் சொல்லிக்கொள்ளலாம். சவர்க்காரத்தை தொங்கலாக்கும் பண்பு காணப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளவு சோப்பை போட்டு உறைஞ்சினாலும்
அங்கே வந்து அந்த நுரைக்கிற அளவு குறைவாக இருக்கும், அதாவது தொங்கலாக்குற பண்பு இந்த வெண்தன்மையால் நீருக்கு வரப்போகுது. இதை விட 2 அயன்களையும் விட இரும்பு, மெங்கனீஸ், நாகம் என்பனவும் வெண்தன்மைக்கு காரணமாக இருக்க போகுது. இவையும் வந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து இந்த வெண்தன்மையை உருவாக்க போயினோம். ரைட். இப்போ அந்த வெண்தன்மையில் வந்து பிரதானமாக 2 வகையாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து நிரந்தர வெண்தன்மை, மற்றது வந்து தற்காலிக வெண்தன்மை, பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், மற்றது டெம்பரரி ஹார்ட்னஸ் என்று 2 விதமாக பிரிக்க போகிறோம். அந்த 2 விதத்தையும் பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கோ, நிரந்தர வெண்தன்மை என்றா என்ன, தற்காலிக வெண்தன்மை என்றா என்னன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கோ? இப்போ வெண்தன்மை என்றா என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கிட்டுது. இப்போ இந்த வகைப்பாடை பற்றி சொல்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ரைட், நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக பார்க்குறது தற்காலிக வெண்தன்மை, டெம்பரரி ஹார்ட்னஸ். இது வந்து கல்சியம், மெக்னீசியம் அயன்கள் இரு கார்பனேட்டுகளால் ஏற்பட போகுது. கல்சியத்தினையும் மெக்னீசியம் அயன்களையும் இரு கார்பனேட் அயன்களால் தான் இந்த தற்காலிக வெண்தன்மை ஏற்படும். இதனை வெப்பமாக்கல் மூலம் அகற்றலாம். நாங்கள் வந்து குறித்த நீரை வந்து வெப்பமாக்குறதன் மூலம் இந்த தற்காலிக வெண்தன்மையை இல்லாமல் செய்யலாம். சாதாரணமாக நீங்கள் வெப்பமாக்கி நீரை குடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ. ரைட். அடுத்தது நிரந்தர வெண்தன்மை, பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். இது கல்சியம், மெக்னீசியம் அயன்கள சல்ஃபேட், குளோரைட்டுகள், நைட்ரேட்டுகளால் உருவாக போகுது. அவை வந்து கார்பனேட்டுகளால் உருவாகுது. இது வந்து சல்ஃபேட், குளோரைட், நைட்ரேட்டுகளால் உருவாக போகுது. இதை வந்து நாங்கள் வெப்பமாக்கி அகற்றலாம். அதை அகற்றுறது வந்து கடினம், இந்த நிரந்தர வெண்தன்மையை. அடுத்ததாக நாங்கள் அந்த வகைப்படுத்தலை பார்ப்போம். அதாவது வந்து அந்த நீரில் கரைஞ்சிருக்கிற அயன்களால் தான் இந்த வெண்தன்மை வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அயன்களின் அளவை வச்சு கொண்டு தான் நாங்கள் வந்து அந்த நீரை வந்து வகைப்படுத்த போகிறோம். இது வெந்நீரோ, மென்னீரோ, இடைத்தரமோன்றதை வகைப்படுத்த போகிறோம். அதை பார்ப்போம். இந்த உங்களுக்கு ஒரு அட்டவணை தந்திருக்கு. அந்த அட்டவணையில் வந்து இந்த அட்டவணையில் அயன்களின் அளவு வந்து மில்லிகிராம் per லிட்டரில் தரப்பட்டிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீரை வந்து வகைப்படுத்தி இருக்கிறோம். இப்போ பார்ப்போம். முதலாவதா 0.50 மில்லிகிராம் per லிட்டர் இருக்க வந்து மென்னீராக இருக்க போது நாங்கள் சாஃப்ட் வாட்டர்னு சொல்ல போகிறோம். இதை 50 தொடக்கம் 100 இருக்க நடுத்தர மென்னீர். இது 50 தொடக்கம் 100 இருக்க அந்த நடுத்தரமான மென்னீராக இருக்குன்னு சொல்கிறேன். moderately soft water. 100 தொடக்கம் 150 இருக்க ஓரளவு வெந்நீர், ஸ்லைட்லி ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. 150 தொடக்கம் 200 இருக்க நடுத்தர வெந்நீர், moderately ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. 200 தொடக்கம் 300 இருந்தால் அதை வெந்நீர்னு சொல்லுவாங்க. 200 தொடக்கம் 300 மில்லிகிராம் per லிட்டரில் இருந்ததுண்டா வெந்நீர் அல்லது ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. 300 மில்லிகிராம் per லிட்டரை விட கூடி விட்டுது என்று சொன்னால் நாங்கள் அதை அதிக வெந்நீர்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த அயன்களின் அளவை வச்சு கொண்டு என்ன மாதிரி அந்த நீரை நாங்கள் வகைப்படுத்துகிறோம்ன்றது விளங்கி இருக்கும். ரைட். இப்போ பார்ப்போம் வெந்நீர். அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த வெந்நீர் என்ன எவ்வளவு அயன்கள் இருக்குமென்று இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த வெந்நீரை வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ, அதாவது வீட்டு தேவைக்கு பொருத்தமாக இருக்கோ, கைத்தொழில் தேவைக்கு பொருத்தமாக இருக்கோ, அதனால் என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம். ரைட். குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பொருத்தமற்றது. உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட வந்து அந்த வெந்நீரை குடிக்க தந்தால் நீங்கள் குடிக்க மாட்டீங்களா, அதாவது உங்களுக்கு வந்து அது விரும்பத்தகாததாக இருக்க போகுது. அதே வெந்நீரை வந்து சமைக்கிறதுக்கும் நாங்கள் பொருத்தமற்றதாக கருதுகிறோம். அடுத்தது சலவைக்கு பொருத்தமற்றது. ஆரம்பத்திலிருந்தே சொன்ன மாதிரி சவக்காரன் உரைக்காது, சவக்காரத்தை தொங்கலாக்க போகுது, அப்போ சலவைக்கும் பொருத்தம் இல்லை. அடுத்தது வீட்டு பாவனை பொருட்களில் கல்சிய படிவு நிகழும். இப்போ நீங்கள் போகிற ஹீட்டரோ அல்லது இமர்சன் ஹீட்டரோ அல்லது வேறு ஏதாவது அந்த நீரை பயன்படுத்தி பாவிக்கிற என்ன உபகரணமாக இருந்தாலும் அங்கே வந்து இந்த கல்சியம் படிவு நடக்கும். எனவே வீட்டு பாவனைக்கு பொருத்தம் இல்லை. அப்போ எங்களுக்கு குடிக்க பொருத்தம் இல்லை, சமைக்க பொருத்தம் இல்லை, சலவைக்கு பொருத்தம் இல்லை, வீட்டு பாவனை பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பொருத்தம் இல்லை. ஆகவே வீட்டு பாவனைக்கு இது பொருத்தம் இல்லை. சரி, இப்போ வீட்டு பாவனைக்கு பொருத்தம் இல்லை, அப்போ கைத்தொழில் ரீதியான தேவைகளுக்கு பொருத்தமாக இருக்குமோ பார்ப்போம். கைத்தொழில் தேவைகளுக்கும் பொருத்தமற்றது. இது உங்களுக்கு விளங்கும், இது சிம்பிளா. இது கைத்தொழில் தேவைகளுக்கும் பொருத்தமற்றதாகவே இந்த கொதிகலன்கள், நீர் விநியோக குழாய்கள், அமிழ்ப்பு வெப்பமாகிகள், இதில் எல்லாம் இந்த நீரில் இருக்கிற உப்புக்கள் வந்து படிய போகுது. இதால் அந்த குழாய்கள்லையோ அல்லது இயந்திரங்கள்லையோ
அடைப்பை ஏற்படுத்தும். அதனால் வந்து அவை இந்த சாதாரணமான தொழிற்பாடுகள் பாதிக்கப்பட போகுது. அதை விட இந்த வெப்ப உலைகள், வெப்பமாகிகள், வெப்ப கடத்திகள், அதோட சம்பந்தப்பட்ட குழாய்கள்லையும் வந்து மேலதிகமாக கல்சியம் படியும். இதனால் வந்து வெப்ப கடத்தாறு பாதிக்கப்படும். அந்த குறிப்பிட்ட உபகரணங்கள நிலைத்திருப்பு, அதாவது குறிப்பிட்ட உபகரணங்கள பாவனையும் பாதிக்கப்பட போகுது. ஆகவே இந்த நீர் வந்து வீட்டு பாவனைக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும், அதே நேரம் கைத்தொழில் தேவைகளுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்க போகுது. ரைட். இப்போ இந்த வெண்தன்மையை பற்றி பார்க்கல, வெண்தன்மைண்டா என்ன, அது இந்த வகைகள், அது எங்கள் என்னென்னத்துக்கு பொருத்தமோ பொருத்தமில்லையோன்றெல்லாம் பார்த்துருக்குறோம். சரி, இந்த வெண்தன்மை எப்படி வருது? எங்களோட ஒரு குறிப்பிட்ட நீருக்கு வெண்தன்மை என்ற ஒரு நிகழ்வு எப்படி வருது என்று பார்ப்போம். முதலாவது வந்து மண்கனி பொருளாக்கும். அதாவது வந்து இந்த மண் பாறைகள் வந்து வானிலையால் அழிகிறதால தான் இந்த மெயினாக இது உருவாக போகுது. அதாவது கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், டொலமைட், கால்சியம் சல்ஃபேட், ஜிப்சம், இவற்றை வந்து உதாரணமாக சொல்லலாம். இந்த பாறைகள் வந்து வானிலையால் அழிவதன் மூலம் அது வந்து நீரோட அந்த நீர் முதலோட கலக்கைகளில் இந்த குறிப்பிட்ட அயன்கள் இந்த கிடைப்புத்தன்மை அங்கே அதிகரிக்கிறபடியாக அங்கே வெண்தன்மை ஏற்பட போகுது. அதில் பார்த்தீங்கன்னா தரைமேல் நீரை விட தரைக்கீழ் நீர் வெண்மையானது. ஏன் இந்த பாறை இந்த குறிப்பிட்ட இந்த பாறைகளோட தொடர்பாக இருக்க போது, ஆகவே தரைக்கீழ் நீர் வந்து ஒப்பீட்டளவில் வெண்மைத்தன்மை கூடினதாக இருக்க போகுது. அதை விட சில மனித செயற்பாடுகளாலேயும் இந்த வெண்தன்மை ஏற்பட போகுது. இப்போ அமில சுரங்க வடிகால்கள் போன்ற இதுகளாலேயும் இந்த நீரில் வந்து வெண்தன்மை உருவாக போகுது. ரைட். இவ்வளோ நேரமும் நாங்கள் பார்த்தது நீரின் ரசாயன இயல்புகள், என்னென்ன ரசாயன இயல்புகள் இருக்குது, அது என்னென்ன மாதிரி பாதிக்கும்ன்றதும் 2 ரசாயன இயல்புகளுக்குரிய ஆய்வுக்கூட பரிசோதனைகளையும் பார்த்துருந்தோம். அடுத்ததான் நாங்கள் நீரின் தரத்தை தீர்மானிக்கிற முக்கியமான இன்னொரு பரிமாணத்துக்குள்ளே வர போகிறோம். அது வந்து நீரின் உயிரியல் இயல்புகள், பயாலஜிக்கல் பாராமீட்டர்ஸை பற்றி பார்ப்போம். ரைட். நீரின் உயிரியல் இயல்புகள் வந்து அங்கே இருக்கிற நுண்ணங்கிகளால் ஏற்படுதான் இந்த போட்டிருக்கும். சரி, இந்த நீரில் வந்து என்னென்ன விதமான அங்கிகள் இருக்கலாம்? நீங்கள் கொஞ்சம் அங்கிகளை வந்து லிஸ்ட் பண்ண உங்களால் முடியுமா? குறிப்பிட்ட ஒரு நீர்நிலைக்கு போகிறீங்கள், அங்கே போய் இங்கே உங்களுக்கு கேட்கப்படுது ஒரு கேள்வி, இந்த நீர்நிலையில் இருக்கிற அங்கிகளை கூற முடியுமா? வேண்டாம், நீங்கள் சொல்லுவீங்களோ அங்கே என்னென்ன அங்கிகள் இருக்குன்னு சொல்லுவீங்களோ? ரைட், பார்ப்போம் என்னென்ன அங்கிகள் அங்கே இருக்க போதுன்னு பார்ப்போம். நீரில் உள்ள பல நுண்ணங்கிகளால் ஏற்படும் இயல்புகள் இந்த நீரின் உயிரியல் இயல்புகள். அங்கே இருக்கிற சில நுண்ணங்கிகள் ஆபத்தானவை. அடுத்ததான் இன்னொரு கேள்வி வருது, சில நுண்ணங்கிகள் ஆபத்தானவையா? அப்போ அந்த ஆபத்தானவைன்னா அவையால் வந்து ஏதோ ஒரு எங்களுக்கு ஏதோ ஒரு இடர்பாடோ அல்லது ஏதோ ஒரு பாதகமான விளைவொன்று ஏற்பட போகுது. அதாவது முக்கியமாக சொன்னோம்னா எங்களுக்கு அதால் நோய்கள் ஏற்பட போகுது. இப்போ நீரால் பரவக்கூடிய நோய்கள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? 2வது கேள்வி வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட பார்ப்போம். என்னென்ன நீரால் பரவ போகுது? இப்போ குறிப்பிட்ட பாதகமான நுண்ணங்கிகள் இருக்கிற பட்சத்தில் அந்த நீரால் இந்த நோய்கள் பரவ போகணும். முதலாவது சொல்லியிருக்கிற நுண்ணங்கி வந்து விப்ரியோ கொலரான்றது. இது வந்து என்ன செய்ய போகுது? கொலரா நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கி. இப்போ இந்த நுண்ணங்கி வந்து நீரில் இருந்தால் அது இறந்தேக்கில் அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொலரா வரலாம். அடுத்தது வந்து சிஜெல்லா ஸ்பீசிஸ், இது வந்து வயிற்றோட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கி. 3வது வந்து சல்ஃபனெல்லா டைஃபாய்டு, இது வந்து டைஃபாய்டு காய்ச்சல் அல்லது நெருப்பு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கி. இதுவே எல்லாம் என்ன, இந்த மாசடைந்த நீரில் இவை எல்லாம் இருக்க போயினோம், இவை வந்து ஆபத்தை விளைவிக்க போயினோம். இந்த வகையான நீரை வந்து நாங்கள் பருகேக்கில்ல எங்களுக்கு நோய் ஏற்பட போகுது. அது வந்து எங்களுக்கு ஒரு பாதகமான இயல்பு. சரி, நாங்கள் இப்போ ஆரம்பத்துக்கு வருவோம். இப்போ நீரில் என்னென்ன அங்கிகள் இருக்குது என்றதில் பாதகமான நுண்ணங்கிகள் இருக்குது என்று பார்த்துட்டோம். இதை விட வேறு என்னென்ன இருக்கலாம்? இவற்றை தவிர நோயை ஏற்படுத்தாத பாக்டீரியாக்கள், ஃபங்கஸுக்கள், அல்காக்கள், நிமெட்டோடாக்கள் எல்லாம் இருக்கலாம். இப்போ நோயை ஏற்படுத்தக்கூடியவையும் இருக்கலாம், நோயை ஏற்படுத்தாத பாக்டீரியா, ஃபங்கஸ், அல்கா, நிமெட்டோட்ஸும் இங்கே இருக்கலாம். இந்த நுண்ணங்கிகளுக்கு மேலதிகமாக வேறு என்ன இருக்கலாம்? சாதாரணமாக உங்களோட வெட்டுக்கண்ணால் நீங்கள் அவதானிக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் அங்கே இருப்பினோம். அதாவது மீன்கள், கிரஸ்டேசியாக்கள், ரொட்டிஃபர்ஸ், நீர்வாழ் தாவரங்கள், பென்னங்கள், பாசி வகைகள், வேறுபட்ட பூண்டுகள் எல்லாம் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த நீரில் நுண்ணங்கிகள் இருக்க போது அந்த நுண்ணங்கிகளில் வந்து ஆபத்தை ஏற்படுத்துகிறார்கள் இருக்க போயினோம், அதாவது நோயை ஏற்படுத்துகிறார்கள் இருக்க போயினோம்,
இப்போ நோய் விளைவிக்காத ஏனி நுண்ணங்கிகள் இருக்க போயினா அவற்றை விட இந்த மீன்கள், கிரஸ்டேசியாக்கள், ரொட்டிஃபெராக்கள் இவைகளும் இருக்க போயினாம். சரிதானே? இவைகள இருப்பை வச்சு கொண்டு நாங்கள் அந்த நீரின் தரம் எப்படி இருக்குமென்று இனி பார்க்க போகிறோம். ரைட், பார்ப்போம். நீர் முதலில் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கை, அவற்றின் வகை என்பவற்றுக்கு அமைய தரம் தீர்மானிக்கப்படுது. அதாவது குறிப்பிட்ட ஒரு நீர் முதல்ல என்னென்ன விதமான அங்கிகள் இருக்கு, அது என்னென்ன அமௌண்ட்டில் இருக்கு, எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு என்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த தரத்தை பற்றி சொல்ல போகிறோம். உதாரணமாக பாருங்க, சில அங்கிகள் நீர் மாசாக்கிகளுக்கு பெரிதும் உணர்திறனுடையன. இப்போ சரியான சென்சிட்டிவான ஆக்கள், இப்போ நீர் மாசாக்கிகள் இருந்தால் சில அங்கிகள் அங்கே இருக்க மாட்டின, அது சென்சிட்டிவ் கூடினாக்கள். இப்போ உதாரணத்துக்கு எங்களையே ஒரு மாசடைந்த ஒரு இடத்துல சில பேர் இருக்க மாட்டோம், சில பேர் அந்த மாசடைந்த இடத்துல இருப்பினோம். ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு உண்மை தான் இந்த நீரில் எங்களுக்கு நடக்குது. இப்போ அப்படியானாக்கள் ரெண்டு பார்ப்போம். அதாவது அந்த சென்சிட்டிவிட்டி கூடினாக்கள், உணர்திறன் கூடினாக்கள் ரெண்டு பார்ப்பாங்க. கிரஸ்டேசியாக்கள், சில நத்தை வகைகள், நெய்யின் அணங்கு பருவம், அதை விட சில பூச்சிகள். இவை என்ன மாசாக்கிகளுக்கு உணர்திறனுடையது. இவைக்கு அந்த மாசாக்கிகள் அந்த நீர்நிலையில இருந்தால் இவைக்கு அந்த நீர்நிலையில இருக்க பிடிக்காது. ரைட்? எனவே இவை மாசடைந்த நீரில் வாழாது. அப்போ இவை என்ன அந்த சூழல் தொகுதி மாசடைஞ்சிருந்ததா இருந்தால் அங்கே இவை இருக்க மாட்டினோம். அப்போ என்ன சொல்லலாம் நாங்கள்? எனவே நீர் மூலம் ஒன்றில் மேற்படி அங்கிகள் காணப்படின் அந்நீர் தரமானது. அப்போ ஈஸியா இப்படியான ஆக்கள் ஒரு நீர் மூலத்தில் இருக்கணுமா இருந்தா, இந்த பிரசன்னம் அங்கே இருக்குமா இருந்தா அந்த நீர் மூலம் மாசடையல, அந்த நீர் மூலம் தரமாக இருக்குதுன்னு நாங்கள் ஈஸியாக சொல்லலாம். சரிதானே? இப்போ அந்த அங்கிகளின் வகையை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன மாதிரி அந்த நீர் மூலம் தரமாக இருக்குமோ இல்லையோண்டு ஓரளவுக்கு கணிச்சிருக்கிறோம். ரைட்? அடுத்ததாக பார்ப்போம். நீரில் உள்ள அங்கிகள் பற்றி அறிவதன் மூலம் அதன் தரத்தை பற்றி கூறலாம். ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நீரில் கணிசமான அளவு நுண்ணங்கிகள் காணப்படின் அது மாசடைந்த நீர் ஆகும். நீரில் குறிப்பிட்ட அளவுக்கு நுண்ணங்கிகள் இருந்தால் அதை நாங்கள் மாசடைந்த நீர்னு சொல்ல போகிறோம். என்னென்ன வகையான நுண்ணங்கிகள் இருக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். குறிப்பிட்ட சில நோய்களை உருவாக்கக்கூடிய நுண்ணங்கிகள் இருக்கு, நோய் உருவாக்காதவை இருக்கும். அப்போ பல்வேறு வகைப்பட்ட நுண்ணங்கிகள் அங்கே இருக்க போது இப்போ நீரின் தரத்தை தீர்மானிக்கும் குறிகாட்டி கோலிஃபோம் பாக்டீரியாக்கள். இதை ஒரு குறிகாட்டி இனம்னு சொல்கிறோம். கோலிஃபோம் பாக்டீரியாக்கள் இங்கே ஒரு குறிகாட்டி இனமாக கருத போகிறோம். நீரின் தரத்தை தீர்மானிக்கிறது இல்லை. சரி, இந்த கோலிஃபோம் பாக்டீரியாக்கள்னா யார்? அவையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமோ? நீரின் தரத்தை தீர்மானிக்கிறோம்னு சொல்கிறோம். அதுக்கு இந்த குறிகாட்டி இனங்களாக இவற்றை பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோம். இந்த கோலிஃபோம்களை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கோலிஃபோம்ண்டா யாரவை என்ன செய்ய போயினோம்ன்றதை பார்ப்போம். கோலிஃபோம்ஸ் இவை இந்த கோலிஃபோர் பாக்டீரியாக்கள் மனிதன் உட்பட்ட பிற மாறாக்குருதி வெப்பநிலை கொண்ட விலங்குகளின் குடல்ல இருக்க போயினோம். இவை இந்த மாறாக்குருதி வெப்பநிலை உள்ள விலங்குகள குடல் பகுதியில் வசிக்க போயினோம். அதால் இவை இந்த குடல் பகுதியில் இருந்து மலத்தின் மூலம் சூழலுக்கு வர போயினோம். அப்போ இப்போ விலங்கு இருக்கும் அவை என்ன மாதிரி சூழலுக்கு வரினோம். இவை மனிதன் உள்ளிட்ட பிற மாறாக்குருதி விலங்குகள், மாறாக்குருதி வெப்பநிலை கொண்ட விலங்குகளின் குடல், மலம், மண் மற்றும் தாவர பாகங்கள் மற்றும் மாசடைந்த நீரில் காணப்படும். இந்த கோலிஃபோம்ஸ் என்ற ஆக்கள் எங்கெங்கே இருப்பினோம்னு இப்போ உங்களுக்கு தெரியும். உதாரணம் ஈகோலி என்ற அந்த பாக்டீரியாவை சொல்லலாம். இவர் இவ்வளோ இடத்துலையும் இருக்க போகிறார். சரியானே? இந்த ஈகோலி பாக்டீரியா நீரில் காணப்படின் அது மலத்தால் மாசடைந்திருக்கும். இப்போ குறித்த ஒரு நீர்நிலையில் இந்த ஈகோலி பாக்டீரியா இருக்குண்டா இங்கே சொல்லலாம் என்ன, அந்த நீர் முதல் மலத்தால் மாசடைந்திருக்கு என்று சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இவை இருக்க போகிற இடம் இந்த மனிதன் மாதிரி அந்த மாறாக்குருதி வெப்பநிலை உள்ள விலங்குகளில் குடல்ல இருக்கு. அந்த குடல்ல இருந்து கழிவகற்றிக்குள்ள மலத்தோட வெளியில் வரும். அந்த மலத்தோட அந்த மலம் நீர்நிலைகளை மாசடைய செய்யக்குள்ள தான் இந்த இவை அந்த நீரில் இருக்க போயினோம். இப்போ பார்ப்போம். இப்போ எங்களுக்கு டோட்டல் கோலிஃபார்ம், ஃபீக்கல் கோலிஃபார்ம் மட்டும் தான் இருக்குது. அப்படின்னா என்னென்று பார்ப்போம். இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். இந்த கோலிஃபார்ம் இனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்ட கருதியக்க நாங்கள் டோட்டல் கோலிஃபார்ம், மொத்த கோழியிருக்கள் என்று சொல்ல போகிறோம். அதில் எல்லா இனங்களும் உள்ளடக்கி இருக்கும்.
இதில் சில மட்டும்தான் மாறாக்குருதி வெப்பநிலை உள்ள விலங்குகள்ன்ற குடலில் வாழும். எல்லா டோட்டல் கோழிஃபார்ம் எடுத்தாலும் கொஞ்சம் வகைதான் வந்து எங்கட மாறாக்குருதி வெப்பநிலை உடைய விலங்குகள்ன்ற குடல் பகுதியில் வாழப்போகுது. இதை காட்டியிருக்கு. அவையை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் ஃபீக்கல் கோழிஃபார்ம்ஸ். இவை வந்து மலத்தோட சூழலுக்கு விடப்படும். அதுக்கு உதாரணமாக தான் நாங்கள் இந்த ஈகோலி என்றவரை பற்றி பார்க்க போகிறோம். ரைட், இப்போ பார்ப்போம் ஈகோலை என்பது என்ன, அது என்ன செய்யும், அது எப்படி இருக்கும் என்றதை பார்ப்போம். இந்த ஈகோலி பாக்டீரியா இது வந்து கோல் உருவானவை. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமான வடிவத்தில் இருக்கும் என்று பார்த்துருப்பீங்கள். இவை வந்து கோல் உருவானவை. இவை வந்து அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள். அமையத்துக்கேற்றவை என்றா இவை வந்து ஆக்சிஜன் இருக்கிற நிலையிலையும் இருக்கும், ஆக்சிஜன் இல்லாத நிலையிலும் இருக்கும். அதாவது ஆக்சிஜன் இல்லாத நிலையிலையும் இவை வளர்ச்சி அடையும். ஆனால் ஆக்சிஜன் இருந்தால் அது இந்த வேகம் கூடவா இருக்கும். ரைட், கிராம் நெகட்டிவ் வகைக்குரிய, அதாவது கிராம் சாயத்தை ஏற்காயினம் கிராம் நெகட்டிவ் வகைக்குரிய ஆக்களாக இருக்க போயும் இந்த ஈகோலை. இது வித்திகளை உருவாக்காதவை வந்து ஒருபோதும் வித்திகளை உருவாக்குவதில்லை. இந்த ஈகோலையை வந்து பொதுவாக நோயை ஏற்படுத்துவதில்லை. இதால் வந்து நோயை ஏற்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் வந்து மிக மிக குறைவு. ஆனாலும் ஒரு சில உல வகைகள் மட்டும் நோயை ஏற்படுத்த போது. சரி, இப்போ உங்களுக்கு ஈகோலை பற்றியும் ஒரு தெளிவான அறிவு கிடைச்சிருக்கும். ரைட், அடுத்ததாக பார்ப்போம். மனித விலங்குகளின் மலக்கழிவுகள் நீர் நிலையடைய போது, அதாவது வந்து உரிய முறையில் அவை வந்து வெளியகற்றப்படாமல் இருக்கல, அது வந்து மலக்கழிவுகள் நீர்நிலைகளை அடையுது. இங்குள்ள மலக்கோழியுருக்கள் நீண்ட நாட்கள் வாழும். அப்போ அந்த நீர்நிலைகளை அடைந்த அந்த ஃபீக்கல் கோழிஃபார்ம்ஸ் என்ன செய்ய போது, ஒரு கனகாலம் அந்த நீரில் இருக்க போது. எனவே நீரில் கோழிஃபார்ம்ஸ் இருப்பது மலத்தால் மாசுறதுக்கான சான்று. இதனை விட பல நோயாளிகளும் காணப்படலாம். இப்போ கோழிஃபார்ம் மட்டும்தான் நீரில் இருக்குமெண்டு இல்லை, இதை விட கணக்க நோயாளிகள் காணப்படலாம் என்று ஏற்கனவே ஆரம்பத்தில் அதை பற்றி பார்த்துட்டோம். எனவே கோழியுறு பரிசோதனை மூலம் அவை காணப்படுகின்ற சாத்தியப்பாட்டை அறியலாம். இப்போ கோழிஃபார்மும் இருக்க போது, அதை விட வேறு நோயாளிகளும் இருக்க போது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த கோழியுறு பரிசோதனை, அதாவது கோழிஃபார்ம் டெஸ்ட்டில் தான் அந்த மெட்டாக்கள் இருக்கிறதுக்குரிய சாத்தியப்பாட்டை பற்றியும் சொல்ல போகிறோமா என்னென்று பார்ப்போம். நீரில் கோழிஃபார்ம் இருக்குமெனின் அதனுடன் புற நோயாளிகளும் காணப்படும். பிற நோயாளிகளை இனங்காணும் சோதனை கடினமானது, நீண்ட காலம் தேவை, பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்கு, அடையாளப்படுத்துவது கடினம். எனவே முதலில் கோழிஃபார்ம் சோதனை மேற்கொள்ளப்படும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கோழிஃபார்ம் இருக்கேக்கலாம், அதோட புற நோயாளிகளும் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு நோயாளிகளாக டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டு வைப்போம். உதாரணத்துக்கு விப்ரியோ குலராக இருக்குதோ, சிஜெல்லா ஸ்பீசிஸ் இருக்குதோ, அல்லது டைஃபாய்ட் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கி இருக்குதோ என்று பார்க்குறேன்டா ஒவ்வொரு நோயாளிகளையும் இனங்காணுறதுக்குரிய சோதனை வந்து சரியான கஷ்டமான நீண்ட காலமும் தேவை. அதை விட அந்த ஒவ்வொரு நோயாளிகளையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பொருளாதார ரீதியான செலவு அதிகம். அவற்றை அடையாளப்படுத்துறதும் கொஞ்சம் கடினம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த கோழிஃபார்ம் இருக்க மெட்டாக்களும் இருக்க போயினோம். ஆகவே முதல்ல கோழிஃபார்ம் பரிசோதனையை மேற்கொள்ள போகிறோம். அந்த கோழிஃபார்ம் பரிசோதனையில் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு ரிசல்ட்ஸ், அதாவது வந்து கோழிஃபார்ம் அந்த நீரில் இருக்குது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தால் நாங்கள் அந்த நீரை வந்து அருந்துறதையோ அல்லது பாவனை கெடுக்கிறதையோ தவிர்த்து கொள்ளலாம். ஏன் அதில் ஏனைய நோயாளிகளும் காணப்படலாம் என்று வச்சுக்கொண்டு அந்த நீரை அருந்துவதை தவிர்த்து கொள்ளலாம். சரிதானே? அதுதான் இப்போ நாங்கள் வந்து ஏனைய நோயாளிகளுக்கு டெஸ்ட் பண்ணாமல் முதல்ல இந்த கோழிஃபார்ம் டெஸ்ட்டை செய்துட்டு இப்படியான முடிவெடுக்கிறதுக்குரிய காரணம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது கோழிஃபார்ம் டெஸ்ட், அதாவது கோழியுறு பரிசோதனை. இது வந்து நாங்கள் ஆய்வுக்கூடங்களில் செய்யல 3 படிகளை செய்ய போகிறோம். ஒன்று வந்து அனுமான சோதனை ப்ரிசம்டிவ் டெஸ்ட், ரெண்டாவது வந்து உறுதிப்படுத்தும் சோதனை கன்ஃபார்ம் டெஸ்ட், மூன்றாவது வந்து நிறைவு செய்த சோதனை கம்ப்ளீட்டட் டெஸ்ட். எங்களுக்கு வந்து இப்போ இந்த அனுமான சோதனையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறது. இந்த அனுமான சோதனை என்னென்று செய்கிறோம், அதில் ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் என்றதை பார்ப்போம். அனுமான சோதனை ப்ரிசம்டிவ் டெஸ்ட். இங்கு நிறமாற்றம் வாயு விளைவு தோன்றின் கோழிஃபார்ம் உண்டு என்னலாம். இந்த படங்களை பாருங்கோ. இங்கே வந்து நாங்கள் அந்த மெக்கோங்கி புரத் என்று சொல்கிற அந்த வளர்ப்பு ஊடகத்தை எடுத்து
அதில் வந்து காய்ச்சி வடித்த நீரை சேர்த்து சிங்கிள் ஸ்ட்ரென்த் டபுள் ஸ்ட்ரென்த் கரைசல்களை உருவாக்கி அவற்றை வந்து நாங்கள் அந்த யூனிவர்சல் போட்டில் விட்டு இந்த டேர்ஹாம் டியூப்பை காட்டின மாதிரி தலகுல வைக்க போகிறோம். அப்படி வைக்க நீங்கள் ஒன்று கவனிக்க வேணும் என்னென்னா, ஏற்கனவே வந்து அங்கே வாயு கும்பல்கள் உள்ளடக்காத மாதிரி வைக்க வேணும். பிறகு அதை வந்து கிருமி அழிச்சா பிறகு நாங்கள் வந்து எந்த நீரை டெஸ்ட் பண்ண போகிறோமோ, ஏதோ ஒரு கழிவு நீரோ அல்லது ஒரு நீர் மாதிரியையும் குறித்த அளவுகளை வந்து இதுக்குள்ள விட போகிறோம். இப்படி அந்த நீர் மாதிரியையும் சேர்த்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த அமைப்பை வந்து 24 மணித்தியாலங்கள் அறை வெப்பநிலையில் வைக்க போகிறோம். சரிதானே? அப்படி வைக்கல வந்து அங்கே வாயு விளைவுகள் தோன்றும், அந்த நிறமாற்றம் தோன்றி இருக்கும். அப்படி இருந்தால் இங்கே வந்து கோலிஃபார்ம்ஸ் இருக்குது என்று சொல்லலாம். நாங்கள் இந்த நிறமாற்றம் என்னென்னா, சாதாரணமாக இந்த மெக்கோங்கி புரோத் கரைசல் வந்து சிவப்பா அல்லது ஊதா நிறமாக இருக்கலாம். இங்கே இருக்கிற நுண்ணங்கிகள் நொதித்தல் செயற்பாட்டால் அமிலம் உருவாக்கப்பட்டு அங்கே வந்து நிறமாற்றம் வந்திருக்கும். அதே நேரம் அங்கே வந்து அந்த டேர்ஹாம் டியூப்பில் வந்து வாயு விளைவும் தோன்றி இருக்கும். அப்போ இங்கே வாயு விளைவு வருது, நிறமாற்றம் வருது என்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கோலிஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். 24 மணித்தியாலத்தில் எங்களுக்கு வாயு விளைவு வரையில்லைண்டா மேலும் ஒரு 24 மணித்தியாலங்கள் வச்சு பார்க்க போகிறோம். அங்கேயும் எங்களுக்கு அந்த வாயு விளைவுன்ற மாற்றமோ வரையில்லையேண்டா அந்த குறிப்பிட்ட நீரில் வெயில்லையென்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அடுத்தது உறுதிப்படுத்தும் சோதனை. இதில் வந்து இந்த கோலிஃபார்மை தவிர்ந்த ஏனைய சமுதாயங்கள் வந்து இந்த வாயு விளைவை தோற்றுவிக்கலாம் என்றபடியாக நாங்கள் இந்த உறுதிப்படுத்தும் சோதனைக்கு வருவோம். இந்த உறுதிப்படுத்தும் சோதனையில் மெட்டலிக் கிரீன் ஷீன் இந்த ஒரு பச்சை நிறமான சமுதாயங்கள் உருவாகி இருக்கும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே கோலிஃபார்ம்ஸ் வந்து இதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த நிறைவு செய்த சோதனையிலிருந்து இங்கே இருக்கிறது இந்த கோலிஃபார்ம் தான், என்ன வகையான கோலிஃபார்ம் என்றதையும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இதுதான் எங்களோட கோலியுறு பரிசோதனை. ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் குடிநீரின் SLS தர நியமங்கள். இந்த அட்டவணையை பாருங்கோ. இந்த அட்டவணை வந்து நீங்கள் மனனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்டில் வந்து என்ன மாதிரி குடிநீர் இருக்கணுமென்ற தர நியமங்கள் தந்திருக்கு இந்த அட்டவணையில். இந்த DES என்று குறிப்பிட்டது விருப்புக்குரியதாகவும் PERன்றது அனுமதிக்கத்தக்கதாகவும் இருக்குது. இதில் குளோரைட், மொத்த காரத்தன்மை, TDS, இரும்பு, சல்ஃபேட், pH, மின்கடத்தாறு ஆகியவற்றின் அளவு வந்து தந்திருக்குது. ரைட். இப்போ நாங்கள் இந்த நீரின் தரமும் நீர் சுத்திகரிப்பும் என்ற இந்த அலகில் நீரின் தரத்தை பற்றி படித்து முடிச்சிட்டோம். அதில் வந்து நீரின் தரம்ண்டா என்ன, தரம் எப்படி வேறுபடுது, அந்த தரத்தை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன, அல்லது பெறமானங்கள் என்ன, அந்த பெறமானங்களுக்கு உள்ளடக்கிற இயல்புகள் என்ன, அதை எப்படி துணிய போகிறோம், அந்த இயல்புகளால் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதையெல்லாம் பார்த்துட்டோம். சரி, அது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அறிவை வச்சுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் கேள்வியல் பார்ப்போம். இது உங்களோட இன்னைக்கு கொஷின் பேங்கில் இருக்கிற கேள்விகளும் சில தவணை பரீட்சைகள் கடந்த கால வினாத்தாளில் இருக்கிற கேள்விகளும் உள்ளடங்குது. சின்ன சின்ன கேள்விகள் பார்ப்போம். முதலாவது கேள்விக்கு வருவோம். நீரில் கடினத்தன்மை ஏற்படுவதற்கு காரணமாக அமைபவை எவை? ஒரு MCQ கேள்வி. உங்களுக்கு தெரியும், MCQ கேள்வியில் வந்து சிலது வந்து நேரடியாக விட இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும், சிலது வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு தெரியுது என்ன, நீரில் கடினத்தன்மை ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது என்னென்ன? பாஸ்பரஸ், நைட்ரசன், ரெண்டாவது ஆன்சர் குளோரின், ஃப்ளோரின், மூன்றாவது கால்சியம், மெக்னீசியம், நாலாவது கட்மியம், ஆர்சனிக், ஐந்தாவது வந்து பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதில் உங்களுக்கு என்ன ஆன்சர்? இப்போ தான் படித்த நாங்கள் என்ன, அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஆன்சர் வந்து கால்சியம், மெக்னீசியமாக அமைய போகுது. ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். நீர்வாழ் அங்கிகளின் இருப்புக்கு இன்றியமையாத நீரின் ரசாயன பரமாணம் பின்வருவனவற்றுள் எது? இப்போ நீர்வாழ் அங்கிகளின் இருப்புக்கு தேவையான ஒரு ரசாயன பரமாணம் இதான். முதலாவது வந்து திண்மப் பொருட்களின் அளவு, ரெண்டாவது வந்து கரைந்த நிலை ஆக்சிஜனின் அளவு, மூன்றாவது வந்து ரசாயன ஆக்சிஜன் கேள்வி, நாலாவது வெண்மை, ஐந்தாவது வெப்பநிலை. இப்போ இதில் வந்து நீங்கள் 3 ஆன்சரை சிம்பிளாக வெட்டலாம். என்ன கேட்டிருக்கு? ரசாயன பரமாணம் மட்டும் கேட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன இங்கே இருக்கிற பௌதிக பரமாணங்களை சிம்பிளாக இல்லாமல் செய்துட்டு மிச்ச ரெண்டையும் வச்சுக்கொண்டு
இதில் எது பொருத்தமானதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ திண்ம பொருட்களின் அளவு, வெண்மை, வெப்பநிலை எல்லாம் ஃபிசிக்கல் பராமீட்டர்ஸ். அப்போ எங்களுக்கு வரப்போகிறது இந்த கரைந்த நிலை ஆக்சிஜன் அளவும் உயிர் ரசாயன ஆக்சிஜன் கேள்வியும். இப்போ இருப்புக்கு இன்றியமையாதது என்றால் எங்களுக்கு ஆன்சர் வந்து கரைந்த நிலை ஆக்சிஜன் அளவு. அடுத்த நாங்கள் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின், நீரின் கலங்கல் தன்மை என்பதால் குறிக்கப்படுவது யாது? நீரின் கலங்கல் தன்மை என்றதால் என்ன சொல்லப்படுது? 1 மனம், 2 நிறம், 3 பார உலோகங்களின் அளவு, 4 ஐதரோ கார்பன்களின் அளவு, 5 தொங்கல் நிலை துளிக்கைகளின் அளவு. இப்போ இதில் உங்களுக்கு இந்த கலங்கல் தன்மை என்றதுலேயே நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தொங்கல் நிலை பதார்த்தங்களால் தான் இந்த கலங்கல் தன்மை வருது. அப்போ இது வந்து நேரடியாக விட சொல்லலாம். நீங்கள் என்ன தொங்கல் நிலை துணிக்கைகளின் அளவு. அடுத்த கேள்வி, பின்வரும் எதற்காக ஃபொரெல் ஜூலி அளவு திட்டம் பயன்படுத்தப்படுகிறது? என்னத்தை துணிகிறதுக்கு வந்து நாங்கள் இந்த அளவு திட்டத்தை பயன்படுத்த போகிறோமா? ஒன்று வந்து மூலத்தன்மை துணிகிறதுக்கு, அமில மூலத்தன்மை துணிகிறதுக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியும், pH. அப்போ அங்கே போகிறோம். மின்கடத்தாலை துணிகிறதுக்கு ஈசி மீட்டரை பயன்படுத்த போகிறோம். நிறத்தை சோதிப்பதற்கு பார்ப்போம். கரைந்த நிலை ஆக்சிஜனின் அளவை துணிவதற்கு, அமிலத்தன்மையை துணிவதற்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் அமிலத்தன்மை மூலத்தன்மையை துணிகிறதுக்கு pH பற்றி நாங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம். மின்கடத்தாலை துணிகிறதுக்கு வந்து ஈசி மீட்டர். கரைந்த நிலை ஆக்சிஜனை துணிகிறதுக்கு தான் நாங்கள் இங்கே படிச்சிருக்கிறோம் டியோமீட்டர், இந்த விங்ல மெத்தட் அதுகளை பற்றி படிச்சிருக்கிறோம். ஆகவே இதுக்குரிய ஆன்சர் வந்து நிறத்தை சோதிப்பதற்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். செச்சி தட்டை பயன்படுத்தி நீரின் பின்வரும் எந்த இயல்புகளை சோதிக்கலாம்? இப்போ செச்சி தட்டை பயன்படுத்தி நாங்கள் 2 ஆய்வுக்கூட பரிசோதனை செய்து முடிச்சிட்டோம். அதை வச்சுக்கொண்டு இந்த இயல்புகளை சோதிக்கலாம். இது வந்து நேரடியாக ஆன்சர், நேரடியாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்களோ என்ன ஆன்சர் உண்டு. முதலாவது பார்ப்போம். நிறம் கலங்கல் தன்மை, 2வது வெப்பநிலை கலங்கல் தன்மை, 3வது வெண்மை நிறம், 4வது ஆன்சர் கலங்கல் தன்மை வெண்மை, 5வது நிறம் வெப்பநிலை. எங்களுக்குரிய ஆன்சர் வந்து நிறம் கலங்கல் தன்மை. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த நீரின் தரத்தில் அதில் இருக்கிற கெமிக்கல் பராமீட்டர்ஸ், ரசாயன பிரமாணங்களையும் உயிரியல் பிரமாணங்களையும் பற்றி பார்த்து நாங்கள் என்னென்ன இயல்புகளுக்கு அடங்குதுன்னு பார்த்தாங்கள், அது என்ன மாதிரி வேறுபடுதுன்னு பார்த்து நாங்கள் அதில் சிலவற்றுக்கு ஆய்வுக்கூட பரிசோதனைகளையும் பார்த்துருக்குறோம். அதை விட இன்றைக்கு அந்த நீரின் தரத்தில், அதாவது பௌதிக ரசாயன உயிரியல் பிரமாணங்களை உள்ளடக்கிய சில பயிற்சி வினாக்களையும் பார்த்துருக்கிறோம். ஆகவே இப்போ நீங்கள் நீரின் தரம் பற்றிய ஒரு தெளிவான நிலையில் இருப்பீங்கள் என்று நம்புகிறேன். இனி நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து நீர் மாசடைதலும் நீர் சுத்திகரிப்பும். அதை அடுத்த நிகழ்ச்சியில் அதை பற்றி படிப்போம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்